ஏர் இந்தியா விமானத்தினுடைய அந்த பாகங்களில் இருந்து தொடர்ந்து சடலங்களை மீட்கும் பணியாகட்டும், உள்ளே இருப்பவர்கள் காயமடைந்தவர்களை மீட்கும் பணியாக இருக்கட்டும், மறுபுறம் அந்த விமானம் மோதிய அந்த கட்டடம், பயிற்சி மருத்துவர்கள் தங்கியிருந்த அந்த விடுதி கட்டடம், அங்கிருந்தும் கூட மீட்பு பணிகளானது நடைபெற்று வருகிறது. ஸோ இருபுறமும் மீட்பு பணிகள் நடந்து வரக்கூடிய சூழல்ல இன்னும் இருட்டிடுச்சு அப்படின்னா ரெஸ்கியூ டீமுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருக்கும்? அந்த இடத்துல போதிய வெளிச்சம் இல்லாதக்கூடிய நேரத்துல மீட்பு பணிகள் என்பது இரவு செல்ல செல்ல அந்த இடத்துல மீட்பு பணிகள் பெரும் சவால் என்பது. ஏன்னா ஏற்கனவே பயங்கர தீ விபத்து அந்த இடத்துல விழுந்த இடத்துல நெருப்பு கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில கரும் புகைகள் என்பது சூழ்ந்து இருக்கிறது. அந்த இடத்துல போதியமான வெளிச்சங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய சவால்களும் இருக்கும். ஏன்னா அந்த போன்ற ஒரு இடத்துல லைட்டை பிக்ஸ் பண்ணி அந்த பிறகாக மீட்பு பணிகள் தொடங்கணும் அப்படிங்கறதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கும். அப்படிங்கறதுனால முடிந்த அளவுக்கு இருட்டுவதற்கு முன்னதாகவே மீட்பு பணிகளை எந்த அளவுக்கு துரிதமாக நடத்த வேண்டுமோ அப்படி அந்த அளவுக்கு தற்பொழுது முழு வீச்சுல அந்த விமானம் விழுந்த இடத்துலயுமே சரி, அது மட்டும் இல்லாம அந்த விமானத்துக்கு அந்த எரிந்த பாகங்கள் தாண்டி மீது இருக்கக்கூடிய அந்த இடத்துலயுமே மீட்பு பணிகள் என்பது தற்பொழுது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஏன்னா அந்த இடத்துல இருந்து முதல் கட்டமாக மீட்கப்படக்கூடிய நபர்கள், அதாவது படுகாயங்களுடன் மீட்கப்படக்கூடிய நபர்கள் உடனடியாக அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நேரம் செல்ல செல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய பட்சத்துல போதிய வெளிச்சம் இல்லாத ஒரு சூழ்நிலையில அது ஒரு சவாலாக மாறக்கூடும். ஏன்னா வெளிச்சம் இல்லாத கூட மீட்பு பணிகளை எந்த விதமான தொய்வும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக முன்னதாகவே அந்த இடத்துல மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் தான் அவங்கள்ட்ட இருக்கும். அப்படி இல்ல இடத்துல எந்த அளவுக்கு அந்த இடத்துல அதாவது பர்டிகுலர் அந்த போட்டோ ஆகட்டும், அந்த விமானம் விழுந்து அந்த கட்டிடங்கள் இருக்கக்கூடிய அந்த காணொலிகளை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு விமானம் விழுந்திருந்தா அந்த கட்டிடத்துல அந்த அளவுக்கு அந்த விமானம் அந்த காட்சிகளை நம்மளால் விவரிக்க முடியாத அளவுக்கு தற்பொழுது அந்த இடத்துல விமானம் கட்டிடத்தின் மீது விமானம் விழுந்திருக்கிறது. அதற்கு கட்டிடத்துக்கு கீழே ஆகட்டும், அதாவது விமானத்துல உள்ளே எந்த விதமான பயனையும் மிஸ் பண்ணாம யாரையுமே மிஸ் பண்ணாம படுகாயமடைந்த நபர்களாகட்டும் அல்லது உடல்களாக மீட்கப்படக்கூடிய இருக்காகட்டும் யாரையும் மிஸ் பண்ணாம அனைவருமே ஒருங்கிணைந்து ரெஸ்கியூ செய்யணும் அப்படிங்கறத மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக இருக்கு. ஏன்னா இருக்கிறதுக்கு முன்னாடியே போதிய வெளிச்சங்களாக, ஏன்னா அவ்வளவு நெருப்பு இருந்த இடத்துல புகை மண்டலமாக காட்சி அளிக்கக்கூடிய, ஏன்னா நெருப்பு அணைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு சில அந்த புகை மண்டலமாக தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தற்பொழுது அந்த இடத்துல ரெஸ்கியூ பணிகள் என்பது மும்முரமாக முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே இந்த விபத்து குறித்து பிரதமர் மோடி அவர்கள் கேட்டறிந்திருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாகட்டும், குஜராத்துடைய முதலமைச்சர், விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு உள்ளிட்டோரிடம் பிரதமர் மோடி தொடர்ந்து இந்த விஷயம் குறித்து கேட்டறிந்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்.